என் தாத்தாவின் பெயர் சாந்தகுமார். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு புத்தகம். என்னை நீ புரட்டிப்பார், உன் வாழ்க்கையை நான் புரட்டி போடுகிறேன் என்றதாம் புத்தகம். நான் மறைந்ததற்கு பின்பு என் மீது பூமாலைகளை வைக்க வேண்டாம், என் உடல் மீது புத்தகங்களை பரப்புங்கள் என்று கூறினார் நம் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். இந்தியாவின் முதல் நூலகம் 1890ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட கன்னிமாரா பொது நூலகம். வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த உலகத்தை ஆள்கிறது. காலப்போக்கில் வாளினுடைய கூர்மை முனை மழுங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே உழைத்து நிற்கிறது. நாம் மூளையை கூர்மையாக்க வேண்டுமானால் புத்தகங்களை படிக்க வேண்டும். யாரெல்லாம் இன்று புத்தகத்தை நோக்கி தலை குனிகிறார்களோ அவர்கள் எல்லாம் நாளை இந்த உலகத்திற்கு முன் தலை நிமிரலாம். ஒரு புத்தகத்தை படிப்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையே தள்ளி வைத்தார் அறிஞர் அண்ணா. ஒரு புத்தகம் நமக்கு கற்றுத் தருவது என்ன? தன்னை அறிந்து கொள்வது எப்படி, மனிதர்களை புரிந்து கொள்வது எப்படி, உலகத்தை தெரிந்து கொள்வது எப்படி, போராட கற்றுக்கொள்வது எப்படி, தோல்வியில் துவண்டு போகாமல் இருப்பது எப்படி, வெற்றியில் விழுந்து விடாமல் இருப்பது எப்படி, இவை அத்தனையும் புத்தகங்கள் நமக்கு கற்றுத்தரும். அணுகுண்டு கூட ஒரு முறைதான் ஓசையுடன் வெடிக்கும். ஆனால் புத்தகங்கள் திறக்கும் போதே ஓசையின்றி வெடிக்கும் என்றார் ஐயா ஜெயகாந்தன். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்று 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஔவையார் சொல்லியிருக்காங்க. இளமையில் கல்வி கரையில கற்பவை நாள் சில என்று நாலடியாக சொல்லியிருக்காங்க. கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று நெருங்ககையில சொல்லியிருக்காங்க. இப்படி படி படி எப்படியாவது படி என்று அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க. நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையில் படி கெடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி, கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி, கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வதெப்படி, அறம்படி பொருள்படி அப்படியே இன்பம் படி, இறந்த தமிழ் நான் வரை பிறந்ததென்று சொல்லும்படி, பொய்யிலே முக்கால்படி புரட்டிலே கால்படி, வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவது எப்படி என்று பாரதிதாசன் கூறுகிறார். படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றார் பிளேட்டோ. நம்முடைய உடலை நன்றாக வைத்துக் கொள்ள உடற்பயிற்சி கூடத்திற்கு செல்கிறோம். இதே போல நம்முடைய மனதையும் மூளையையும் நன்றாக வைத்துக் கொள்ள புத்தகங்களை வாசிக்க வேண்டும். புத்தகங்களை வாசித்தவர்கள் உச்சத்திற்கு செல்லாமல் இருந்ததில்லை. 7ஆம் நூற்றாண்டில் எகிப்தை ஆண்ட பாரோன் மன்னன் அவருடைய அனுபவத்தை எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகத்தை உருவாக்கினார். உலகில் எங்கெல்லாம் போருக்கு செல்கிறாரோ அங்கிருந்து புத்தகங்களை கொண்டு வந்து சேகரித்து வைப்பார். அவருடைய அரண்மனையில் புத்தகங்களுக்கு ஒரு அறை வைத்திருக்கிறார். அந்த அறைக்கு மன மருத்துவ நிலையம் என்று பெயர் வைத்திருக்கிறார். முன்பெல்லாம் ஏதேனும் தகவல் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நூலகம் சென்று புத்தகங்களை புரட்டி தெளிவுபடுத்திக் கொள்வார்கள். ஆனால் இன்றைக்கு உலகம் கைபேசிக்குள் அடங்கி விட்டதால் நண்பன் கூகுளிடம் கேட்டு குழம்பி போய்விடுகிறார்கள். நண்பர்களே, இறுதியாக நான் கூறுவது ஒரே ஒன்றுதான். கைபேசியை கீழே வைத்துவிட்டு புத்தகங்களை உங்கள் கையில் எடுங்கள். உங்கள் எதிர்காலம் நன்றாக இருக்கும். எனவே அனைவருக்கும் இனிய பொங்கல் மற்றும் ஐயன் திருவள்ளுவர் தினம் நல்வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கிளாப் பண்ணலாம். டான்ஸ் மட்டும் தான் நம்ம கிளாப் பண்ணுறோம். இந்த பிள்ளை வந்து எதை பற்றி பேசிச்சு தெரியுமா? எதை பற்றி கேட்கல? புத்தகம். புத்தகம்லாம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? இல்ல, பிடிச்சவங்க மட்டும் கை தூக்குங்க. புத்தகங்கள் பிடிக்கிறது யாருக்கெல்லாம் பிடிக்கும்? படிக்கிறது இல்லையா? ஸோ இன்றைய காலகட்டத்திற்கு இங்க ஸ்டேஜில் நம்ம போட்டோ போட்டிருக்கோம். லெஃப்ட் சைட்ல 2 பேர். கொஞ்சம் புத்தகங்களை படித்தவர் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். புத்தகத்தை படித்து இன்றைக்கு உலக அளவில் இன்றைக்கு 6வது தலைவராக, இன்றைக்கு உலகத்திலே 6வது படித்த மேதையாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான். இன்னைக்கு படித்ததனால் இன்னைக்கு லண்டன்ல அவருக்கு செலவழிச்சிருக்காங்க.
இன்னைக்கு உலகத்துல அதிகமான சிலைகள் வைத்த ஒரு நபர் யாருன்னா பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான். அவரை நாங்கள் படித்ததனால் இன்னைக்கு நாங்கள் உயர்நீதிமன்றத்துடைய வழக்கறிஞராக இருக்கின்றோம். அதுதான் இந்த புள்ள சொல்லுது. இன்றைக்கு புத்தகம் படித்தால் மட்டும்தான் நீங்க ஜனாதிபதி ஆக முடியும். புத்தகத்தை படித்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு கலெக்டர் ஆக முடியும். புத்தகத்தை படித்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு IPS அதிகாரியாக வர முடியும். புத்தகத்தை படித்தால் மட்டும்தான் நீங்க பேங்க் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீசரா வர முடியும். புத்தகத்தை படித்தால் மட்டும்தான் உலகம் முழுவதிலும் உங்களுக்கு மரியாதை வரும் என்பதை இந்த குழந்தை மிக தெளிவாக பேசியது. அதற்காக அனைவரும் அவருடைய பெற்றோருக்கும் அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் கைத்தட்டலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நம்ம சாந்தகுமாரனுடைய பேத்தி. ஸோ ரொம்ப சந்தோஷம். இதை எல்லாரும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. 35 ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் இதை தான் யோசித்தோம் ஸ்கூல் படிக்கும் போது. நான் திருப்பி அதை தான் சொல்லிட்டே இருக்கிறேன். நாங்கள் படித்ததனால் நாங்கள் செல்கின்ற இடங்கள் எல்லாம் மரியாதையும் அன்பும் அரவணைப்பும் எங்களுக்கு கிடைக்கின்றது. நாங்கள் எங்கெல்லாம் சொல்றோமோ எங்களுக்கு முதல் மரியாதை கிடைப்பதற்கு காரணம் நாங்கள் புத்தகத்தை இன்றும் படித்துக் கொண்டிருப்பதனால்தான். நீங்கள் படியுங்கள். படித்தால் நீங்களும் கௌரவப்படுத்தப்படுவீர்கள், உங்கள் குடும்பம் கௌரவப்படுத்தப்படும், நீங்கள் இருக்கின்ற சமுதாயம் கௌரவப்படுத்தப்படும், நீங்கள் வாழ்கின்ற நம் இடம் கௌரவப்படுத்தப்படும் என்பதை இந்த சிறு பிள்ளையின் மூலமாக நான் இதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த குழந்தைக்கு நம்முடைய ஈரா பாஸ்கர் அவர்கள் சால்வை அளிக்க முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். I'ma do shit my way, so you can go kick rocks. Yeah, I'ma do it my way. I can't contain it, I'm coming out with a statement. You really changed, man, all your music and arrangement. You don't know shit, shut your mouth, you can save it. I'm the same dude that got his come up from the basement. 100 songs, 100 weeks, didn't change it. Experiments, development, intelligence, and patience. I'll do it all again, cause I never feel complacent. Let's keep the good vibes, positivity's contagious. I'm never looking back, cause I made a life that's passionate. A college graduate suppressing all his talents, yeah. He found a way to go and change, become an advocate. For taking control of your life, go out. Clocks, I'ma stack bricks up, build what I want to make. Yeah, I'ma do it my way. நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர் என்னுடைய நண்பர் வழக்கறிஞர் ஈரா பாஸ்கர் அவர்கள் வாழ்த்து பேசும்படி 2 நிமிடம் வாழ்த்து பேசும்படி கொண்டிருக்கின்ற 36வது ஆண்டு இந்த பொங்கல் விழா இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. அந்த 36 வருஷம் எப்படி போச்சுன்னே எங்களுக்கே தெரியல. நாங்க எல்லாம் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுங்க எல்லாருமே. ரவிக்குமாரா இருக்கட்டும், பர்ணபாசா இருக்கட்டும், இங்க இருக்கிற நம்ம ஏசுவா இருக்கட்டும், நண்பர் ஜான்சனா இருக்கட்டும், இங்க எல்லாம் அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதுலேருந்து நாங்கள் எல்லாம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில எல்லாம் கலந்துட்டு இருக்கோம். எங்களுடைய பங்களிப்பும் இருக்கு. நண்பர் சொல்லும்போது, நம்ம பர்ணபாஸ் சொல்லும்போது சொன்னாரு, இந்த இடத்துல இது பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா தான் இந்த இடத்த நம்ம மீட்டு இருக்கோம். ஸோ அதுல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடைபெறுவதெல்லாம் உண்மையிலே நான் பாக்குறேன். முதல்ல இந்த இடத்துல எல்லாம் கூட்டம் எப்படி நடக்கும், இன்னைக்கு எந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சீரும் சிறப்பா இருக்குதுன்னா அதுக்கெல்லாம் நம்ம காரணகர்த்தாவா இருக்கக்கூடிய இப்ப நம்ம தம்பிங்க, அடுத்த ஜெனரேஷன் மாதிரி நம்ம தம்பிங்க சங்கர், நவீன், தம்பி சுமன், நாகரத்னம், இவங்க எல்லாம் கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த அளவுக்கு சிறப்பா இங்க இருக்கிற நகர்ல இருக்கவங்க எல்லாம் வந்திருக்கீங்க. சோ இன்னைக்கு கூட இந்த குழந்தை ஒண்ணு பேசிச்சு, புத்தகத்தை பத்தி சொல்லிச்சு. புத்தகம் படிக்கிறது, புத்தகம் படிச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். புத்தகத்தை படிக்கிறத நம்ம ஒரு படிப்பினையா வச்சுக்கிட்டு படிச்சு நம்ம முன்னேறவங்க தான் நமக்கு முன்னேறலாம். இந்த பகுதியெல்லாம் வளர்ச்சி அடைந்து இருக்குதுன்னா நான்லாம் கூட ஒரு காரணமா இங்க வந்து நம்ம அறிவுச்சுவர் இளைஞர் மன்றம் ஒரு தலைவராக இருந்தேன். நான்
எப்பனா 84 86ல நாங்க படிக்கிற காலத்திலே அறிவிச்சுள்ள ஒரு இளைஞர் ரோடுக்கு தெரிஞ்சவங்க பேரை வச்சு பண்ணோம். இன்னைக்கு முதல்ல முகலிவாக்கம் வந்து ஒரு கிராமமா இருந்த இடம். அந்த கிராமமா இருந்து அந்த கிராமம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதல்ல ஊராட்சியா இருந்தது. ஊராட்சியா இருந்து உடனடியா மாநகராட்சி ஆனது 2016ல மாநகராட்சியா டபுள் ப்ரமோஷன். சோ அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி இந்த பகுதி அடைஞ்சிருக்கு. சோ அதுல நம்மலாம் இருக்கிறத பத்தி முகலிவாக்கத்துல நம்மலாம் குடியிருக்கிறோம்னா பெருந்த மகிழ்ச்சி அடையணும். காரணம் எல்லா வசதிகளும் நமக்கு இந்த பகுதி கிடைச்சிருக்கு. இதெல்லாமே போராடி பெற்றதுதான், எதுவுமே போராடாம கிடைக்கல, போராடி பெற்றிருக்கோம். ஸோ அதை நம்ம சிறப்பாக பண்ணணும். நண்பர் ரவிக்குமார்லாம் இன்னைக்கு காலையில் பேசும்போது நான் தமிழ் சொன்னாப்புல நண்பர் வந்தா நல்லா இருக்கும் நீயும் சொல்லுனாப்புல. நான் சொன்னேன் நண்பா நீயும் வந்தாகணும். இது என்னுடைய கிளாஸ்மேட்டு ரவிக்குமாரும் என்னுடைய கிளாஸ்மேட் அவரு. ஸோ அவரும் வந்து நீ வந்தாகணும் ரவின்னு சொன்ன உடனே நான் வரேன்ட்டு வந்தாப்புல. ஸோ சிறப்பாக இருந்தது இந்த நிகழ்ச்சி. இன்னும் இது வந்து இன்னைக்கோட முடியல இந்த நிகழ்ச்சி, நாளைக்கும் இருக்கு. நாளைக்கு அங்க கயிறு வழித்தல் போட்டி ரொம்ப சிறப்பா ஆண்டுதோறும் சிறப்பா நடத்திட்டு இருக்காங்க. அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியானது, ஏன்னா நீங்களா அவளோட இந்த டான்ஸை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கீங்க. ஸோ இதுல நம்ம குறுக்கிட இல்லாம ஸோ இவங்க செய்கின்ற எல்லா முயற்சிக்கும் நம்ம கட்சி பாகுபாடின்றி எந்த நிகழ்வானாலும் நாங்கள் கலந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சி மேன்மேலும் நல்ல சீரும் சிறப்பாக அடுத்த ஆண்டும் சிறப்பாக செய்யணும், 100 ஆண்டுகளுக்கு செல்லணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நம்மை வாழ்த்த இங்கே வந்திருக்கின்ற நம்முடைய சகோதரர் நண்பர் ரவிக்குமார் அவர்களை வாழ்த்தபடி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற அருமை நண்பர் என்னுடைய சகோதரர் தாமஸ் பர்னபாஸ் ஜான்சன் அவர்களே மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, வாலிப நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பேச ஆசைப்படுகின்றேன். இன்று பர்னபாஸ் நண்பர் பாஸ்கர் அவர்கள் சொல்லும்போது இந்த களத்து மேட்டு மீட்டு எடுத்ததுக்கு நீ வந்தே ஆகணும் அப்படின்னு உறுதியாக சொன்னதன் அழைப்பை ஏற்றுக்கொண்டு நான் இந்த விழாவில் கலந்து கொண்டு ஒரு சில வார்த்தைகளை பேசும்போது இந்த சிறிய நேரத்தை கொடுத்து எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி தங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம எதுவுமே கேட்க வேண்டாம், நமக்கு தானாகவே வந்து சேரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம நினைக்கிறோம்ல இந்த டான்ஸ் ப்ரோக்ராமில் இந்த ஆண்டு மட்டும் இல்லை, சென்ற ஆண்டு கூட நான் ஃபோனில் கேட்டேன், இது மாதிரி வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருப்பா, எனக்கு தெரியாது. சரி பண்ணிடலாம், சரி ஓகே. நேற்று தான் இந்த டிசைனே பண்ணோம். சங்கர் சுமல்லாம் வந்து என்கிட்ட பேசும் போதெல்லாம் இந்த இடத்துல வந்து நவீன்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. சரி இந்த இடத்துல நம்ம டிசைட் பண்ணலான்ட்டு முந்தா நாள் தான் டிசைட் பண்ணோம். சீரியஸாகவே ஒரு நாள் தான் கேப்பு. இவ்வளோ பெரிய ஸ்டேஜு, இவ்வளோ செட்டு, நம்ம ஃப்ரான்சிஸை கூப்பிட்டு நம்ம குட்டானை கூப்பிட்டு சொன்னோம், அப்பா இதெல்லாம் செஞ்சுருப்பா. ஓகே செஞ்சுருவோம். எவ்வளோ ஈஸியாக இல்லை. நம்ம நேற்று சொன்னோம், டான்ஸ் ட்ரூப் வந்துடுச்சு. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு, நம்ம ஸ்டேஜ் பண்ணி கொடுத்துட்றோம். என்ன பாஸ்கர், ஐயாவுடைய சிலையை இந்த இடத்துல நம்ம பண்ணி கொடுத்துட்றாருன்னு சொல்லியாச்சு. கிளாப் பண்ணல, எவ்வளோ ஈஸி நம்ம நினைக்கிறோம்ல, அது எவ்வளோ ஹார்டு அப்படின்றது நமக்கு தெரியும். இன்னைக்கு அங்கே இருக்கின்ற பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கருடைய சிலையை அரச மரத்தாண்ட வச்சிருக்கிறோம். அப்போ எனக்கு வயசு வந்து 20 வயசு. எனக்கு ஏசாஸ்க்கு ஜான்சனுக்குலாம் 20 வயசு. அந்த இடத்துல அம்பேத்கர் சிலை வச்சோம். எவ்வளோ? அப்போ 35 வயசு, 35 வருஷத்துக்கு முன்னாடி எனக்குலாம் என்ன வயசு இருக்கும்? எனக்கு 55 வயசு ஆகுது. 55 மைனஸ் பண்ணுங்க, எத்தனை வயசு இருக்கும்? அப்போ அப்பவே நம்ம உணர்வா இந்த சமூகத்தின் மீது என் வயசு சொன்ன இப்போ தைரியமா சொல்றல. அப்போ 36 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சிந்தனை நம்முள் வந்ததற்கு காரணம் நான் படித்ததினால்.
அது மட்டும் இல்ல, டாக்டர் அம்பேத்கருடைய கோட்பாடுகளை நாம் படித்ததனால், பூவை மூர்த்தியார் புரட்சியாளர் பூவை மூர்த்தியாருடன் இணைந்து செயல்பட்டதனால் இன்றைக்கு நாம் எல்லாம் இந்த நிலைமைக்கு வருவதற்கு இதெல்லாம் காரணம். ஸோ இப்பேற்பட்ட இந்த இடத்திலே நாம் அனைவரும் கூடி சில கருத்துக்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதெல்லாம் நீங்கள் உள்வாங்குங்க. கடவுள் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். இங்கே சேகரனெல்லாம் வந்திருக்கிறாங்க. சேகரண்ண, சகாயண்ண, அன்பண்ண, நிறைய பெரியவங்கள் இப்போ இல்லை. இது ஆரம்பித்த வைத்தவர்கள் பெரியவர்கள், வாசித்தப்ப அன்பு மாமா எல்லாம் இல்லை. நிறைய பேர் சொல்லணும். சுந்தரப்பெல்லாம் இல்லை. நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சம்பதப்பெல்லாம் அடுத்த ஜெனரேஷன் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். 50வது ஆண்டு இந்த இடத்திலே நடக்கின்ற போது கண்டிப்பாக மேடல் இருக்கின்றவர்களும் நீங்களும் அதை கண்டிகளிக்க வேண்டும் என்பது எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த இடத்திலிருந்து நாங்கள் அனைவரும் விடைபெறுகின்றோம். நன்றி, நன்றி. I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. 6 feet deep under, but my body won't decay. Cause my messages are timeless, so they'll put them on display. Oh yeah, I rap with a certainty, I have a sense of urgency. A message for eternity, for everyone internally. I had some people burning me, but now they fucking learn to see I ain't the one to fuck with. Now they looking nervously, and I don't really care what you think of me respectfully. You can kick rocks if you think you're fucking better, see. I will outwork you, turn you to an enemy. Hurt you so bad that you're gonna need some therapy. I got the motherfucking recipe. I've been cooking up hits, I'ma leave a legacy. You'll be looking small when you're standing right next to me. I'm 5'10", bitch, but I'm 10 feet next to me. I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Cause I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Yeah, I'ma do it my way. Yeah, I'ma do it my way. I can't contain it, I'm coming out with a statement. You really changed, man, all your music and arrangement. உங்கள் மனதடவோட மகிழ்ச்சி, உங்களை சிரிக்க வைப்பத முயற்சி, உங்க கைத்தட்டல் மட்டும்தான். எங்களை மாதிரி கலைஞர்கள் எழுச்சி, வாழ்க்கைக்கு தேவை விடாம முயற்சி, அதுக்கு தேவை பயிற்சி. ஒன்னா சேர்ந்தாலே ஏற்படும் மறுமலர்ச்சி, அதுதான் புரட்சி. ஆரம்பிக்கலாமா நிகழ்ச்சி? எவ்வளவு சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம ஊரு பொங்கல் நம்ம தான் கை தட்டணும். சோ தமிழர் திருநாளுங்க. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? ஓகே, கை தட்டினா ஒரு வாய்ஸ். இதோ உங்களுக்காக மிமிக்ரி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அம்மா சௌக்கியமா? அண்ணா நல்லா இருக்கீங்களா? வருஷமா எல்லாருமே இன்று போல இன்றும் பல்லாண்டு காலம் சந்தோஷமா வாங்கன்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வரட்டுமா? சிக்கமாங்க சச்சப்பாப்பா வரட்டுமாப்பா. தேங்க்ஸ்ப்பா. அடுத்து நம்ம நடிகர் தெரியும் சிவாஜி சார் ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? இது உங்களுக்காக. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அப்பா சௌக்கியமா? அண்ணா சௌக்கியமா? தலைவா நல்லா இருக்கீங்களா? நான் ஆண்டவர் கிட்ட ஒரே ஒரு வரம் கேட்கிறேன். ஒரே ஒரு வரம். இங்க இருக்கவங்க எல்லாருமே இன்று போல என்றும் பல்லாண்டு காலம் சந்தோஷமா வாழணும். அதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹாப்பி பொங்கல். God bless you all. God bless you. நன்றி. Thank you. அடுத்து நம்ம சூப்பர் ஸ்டார். என்னப்பா? ஓகே, இது உங்களுக்காக. அதாவது இங்கே வருகை தந்துள்ள பெரியோர் கதை, தாய்மார் கதை, என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை மக்களை, அதாவது நம்ம உங்கள் இயக்கத்துல பொங்கல் நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம தலைவர் நீங்க வரணும்னு சொன்னாங்க. நான் வருவேன்னு சொன்ன மாதிரி அவங்க இருந்தேன். இது நம்ம ஊரே நிகழ்ச்சி. ஆமா, கை திருநாள், தமிழ் திருநாள், பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சு நல்லா கை தரலாம் எல்லாருமே. சிட்டுக்கு மனசு லாயோ. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம விண்வெளி நாயகன் கமல் சார் ஃபேன்ஸ், உலக நாயகன். அருமையான அற்புதமான ஒரு நிகழ்ச்சி சூப்பரா பண்ணிருக்காங்க. உண்மையிலே அதுவும் நம்ம
பாரம்பரியத்தோட நம்ம தை திருநாள், தமிழர் திருநாள், பொங்கல் திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் நம்ம மண்ணில் இந்த நிகழ்ச்சி நடத்துறாங்க இல்லையா, அந்த மனசுதாங்க கடவுள். நம்ம தலைவருக்காக இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்காக கை தட்டலாமா எல்லாருமே? மனிதர் வந்து கொள்ளை, இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அடுத்து நம்ம தளபதி விஜய் ஃபேன்ஸ், அஜித் ரசிகர்கள், இதான் உங்களுக்காக நம்ம விஜயண்ணா அவங்க வாழ்த்துக்கள் சொல்லிதான் எப்படி இருக்க பார்க்கலாம். என் ஏஞ்சல் கூட இருக்கும் நண்பா, நண்பிகள் நல்லா இருக்கீங்களா? சத்தம் கேட்கல நண்பா. உங்க அனைவருக்கும் அன்பு பொங்கல், பண்பு பொங்கல், பாசம் பொங்கல், வீரம் பொங்கல், வெற்றி பொங்கல், இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன் நண்பா. இந்த பொங்கல் நமக்கு சூப்பர் கலெக்ஷன்மா. இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும் சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன் நண்பா. நம்ம விழாக்குழுக்காக விசில் போட்டு, நம்ம கலைஞருக்காக சொல்லி போட்டு, நண்பா நம்பி விசில் அடி என்னோட கச்சேரி கச்சேரி, இது நம்ம ஊரு கச்சேரி. பட்டைய கிளம்பலாமா? நம்ம வெறித்தனமாக வளர்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம தல அஜித் அண்ணாவோட ரசிகர்கள். சொல்லி கொடுத்தது அப்பா, இது நம்ம குடும்பம் இல்லையா? நம்ம குடும்பத்துக்காக நாம கை தட்டாம வேற யாருக்கா கை தட்டுவா? அப்படிங்கப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நம்ம கூட இருக்கவங்க நாம நல்லா பார்த்துட்டா நமக்கு மேல இருக்கவன் நம்ம நல்லா பார்த்துப்பா. அதே மாதிரி நிகழ்ச்சி பண்ணக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்காக கை தட்டலாமா? GBU Mumbai, God bless you Mumbai. அடுத்து நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் சார் ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? வணக்கம் மகளே, அன்பு மகளே, அன்பு பெரியவர்களே, பண்பாடு தாய்மார்களே, இங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிற மகளே. என்னையா காசு 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 கோடி கோடியா செத்து வச்சு என்னையா கொண்டு போறோம்? பசின்னு வரும்போது ஒருவேளை சாப்பாடு போட மாட்டேங்க மகளே. அந்த அன்பு உள்ளம் போது மகளே, இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரு இன்று போல பல்லட்டுக்கான சந்தோஷமா சொல்லி எல்லாம் நம்ம இராட கேட்டுக்கிற மக்களே, வரட்டுமா மக்களே? விஷ் ஹாப்பி பொங்கல். நன்றி. சோ தேங்க்யூ எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுட்டு சோ ஒரு சாங் போயிடலாம். நேரம் கம்மியா இருக்கு ஓகேங்களா? நல்லா இருந்ததா மிமிக்ரி? சோ அடுத்து ஒரு டான்ஸ் உங்களுக்காக பண்ணலாமா தலைவா? ஓகே என்ன பிரச்சனை தலைவா? நம்ம தமிழ் திருநாள், நம்ம பொங்கல், நாம தாங்க கை தட்டோம். புரட்சி பாரத கட்சியின் சார்பாகவும், திராவிடன் கபடி குழுவின் சார்பாகவும், ஊர் பொதுமக்களின் சார்பாகவும், அனைத்து கட்சிகளும், பெரியவர்களும், அனைத்து விளையாட்டு குழுக்களும், பெண்கள் குழுக்களும் இணைந்து நடத்துகின்ற இந்த பொங்கல் திருநாள் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் முடிந்து இந்த 36வது ஆண்டை நாங்கள் இன்றைக்கு இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். முகிலிவாக்கம் கிராமத்திலே அனைவரும் ஒன்றிணைந்து கட்சிகள் பார்க்காமல் எந்த ஒரு பாகுபாடும் இன்றி சமத்துவமாக நாங்கள் ஒன்றிணைந்து இந்த நிகழ்ச்சியை 35 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த 36வது ஆண்டிலே பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த, சட்டத்தின் மூலமாக கற்றுக் கொடுத்த அந்த கோட்பாடுகளை நாங்கள் உள்வாங்கி புரட்சியாளர் மறைந்தும் மறையாமலும் எங்களை இன்றைக்கு இந்நிலைக்கு எங்களை உருவாக்கிய புரட்சியாளர் பூவை மூர்த்தியாருடைய நினைவாகவும், இன்றைக்கு எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இளம் புரட்சியாளர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தியார் அவருடைய வழிகாட்டுதலின் பேரிலும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டுதோறும் பிள்ளைகளை படிக்க வைப்பதும், விளையாட்டுகளை ஊக்க வைப்பதும், இந்த நாட்டிலே அனைவரும் படிக்க வேண்டும் என்பது எங்களுடைய தாரக மந்திரமாக இருக்கின்றது. ஆகவே அனைவரும் கிட்டத்தட்ட நாங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பாக டிகிரி என்பது கிடையாது. டிகிரி என்பது ஒரு பட்டப்படிப்பு என்பது ரொம்ப குறைவானது. ஒரு நபர் 2 நபர் தான் நாங்கள் தான் படித்தோம். இன்றைக்கு நாங்கள் இந்த விதையை நாங்கள் 35 ஆண்டுகளுக்கு முன்பாக விதைத்த விதை இன்றைக்கு அநேக பேர் இன்றைக்கு
வழக்கறிஞர்களாக இருக்கின்றார்கள், நிறைய பேர் இன்னைக்கு மருத்துவர்களாக இருக்கின்றார்கள், நிறைய பேர் இன்னைக்கு பேங்க் ஸ்டாஃபா, இன்னைக்கு நிறைய பேர் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, நிறைய படித்து இருக்கிறார்கள் எங்களுடைய இளைஞர்கள். ஆகவே இது தொடரும். இந்த 36வது ஆண்டு மேலும் 100 ஆண்டுகளை இன்றைக்கு நம்முடைய இந்த கிராமம் பல ஆண்டுகள் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். இதில் முக்கியமாக நாங்கள் சொல்லுவது என்னவென்று சொன்னால், படிக்க வேண்டும், புத்தகங்களை படிக்க வேண்டும், படிக்க வேண்டும். படித்தால் மட்டும்தான் இந்த சமூகத்தை வென்றெடுக்க முடியும். இந்த சமூகத்திலே நாம் ஒரு தலை நிமிர்ந்து நடக்க முடியும் என்பதை இந்த பொங்கல் திருநாளிலே, இந்த திருவள்ளூர் திருநாளிலே நாங்கள் கண்டிப்பாக இதை வலியுறுத்தி மகிழ்ச்சியாக பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இல்லை, இது குறிப்பாக நாங்கள் அப்படி சொல்ல முடியாது. நாங்கள் ஆரம்பிப்பது ஸ்டார்டிங்கில் 35 வருஷத்துக்கு முன்னாடி முகலிவாக்கம் கிராம பெரியோர்கள் என்ற பேரில் தான் நாங்கள் ஆரம்பித்தோம். இதை லீட் பண்ணுறது தான் நாங்களாக கண்டி புரட்சி பாரதம். மற்றபடி அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து, அனைத்து பெரியோர்களும், தாய்மார்களும், அனைத்து விளையாட்டு குழுக்களும் அனைவரும் சேர்ந்து தான் நாங்கள் செய்கிறோம். லீட் பண்ணுறது மட்டும்தான். அதனால தான் இது சக்ஸஸாக நடக்குது. தனி நபராக நாங்கள் நடத்தியிருந்தோம்னா இது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருந்திருக்கும். பட் எங்களோடு இணைந்து நாங்கள் லீட் பண்ணுறதுனால, புரட்சி பாரத கட்சி லீட் பண்ணுறதுனால, எங்கள் கூட நல்ல விஷயங்களை நாங்கள் செய்வதனால் எங்களுடன் அனைவரும் இணைந்து இதில் செயல்படுகிறார்கள். இல்லை, இதில் கபடி போட்டி, கயிறு இழுக்கும் போட்டி, மியூசிக் சேரு, பேச்சு போட்டி, கோலம் போட்டி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போன வாட்டி ஸ்டார்ட் பண்ணும்போது 50 பேர் தான் கோல போட்டியில் கலந்துக்கிறாங்க. இன்றைக்கி 214 பேர் இன்றைக்கி கோல போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. அவர்களும் பரிசளிப்பு நாளைக்கு நடைபெறும். அப்புறம் 1500 மீட்டர்ஸு, விளையாட்டு போட்டிகள், பேச்சு போட்டிகள், கோலம் போட்டி, திறமையான உடல் ரீதியான போட்டிகளும், அடுத்த கல்வி ரீதியான போட்டிகளும் நாங்கள் செய்கிறோம். ஒற்றுமையா இருக்கு. நாங்கள் கிராமம் அட்மாஸ்பியரும் இருக்குது, நகர்ப்புற அட்மாஸ்பியரும் இருக்குது. பொங்கல் என்பது அனைவருக்கும் சொந்தமானது இல்லையா? இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கட்டும், பிரதம மந்திரியாக இருக்கட்டும், பல தலைவர்களாக இருக்கட்டும், இன்னைக்கு தப்பட்டம் அடித்து இன்னைக்கு வந்து பொங்கல் வாழ்த்துதலை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறார்கள். அது கண்டிப்பாக நாங்களும் அதுதான். ஸோ நகர்ப்புறமாக இருக்கின்ற மக்களுக்கும் சரி, கிராமப்புறமாக இருக்கின்ற மக்களுக்கும் அனைவருக்கும் பொதுவானது தமிழ் திருநாள். அப்படி தமிழ் தை திருநாள் என்பது அனைவருக்கும் பொதுவானது. மகிழ்ச்சி. ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவது எப்படி என்று பாரதிதாசன் கூறுகிறார். படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றார் பிளேட்டோ.